ஆண்களை கண்டாலே ஒரு வெறுப்பு, தனக்கு கீழே இருக்கணும் ஆண்கள்னு நினைச்சாங்கங்கிறது நிறைய பேர் மத்தியில இன்னமும் இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. அதை தான் நான் அப்படியே உங்ககிட்ட கேட்கிறேன், இருந்து பார்த்ததுனால. அது திட்டமிட்டு இட்டு கட்டப்படுகிற வடிகட்டிய பச்சை போய். இப்போ நான் ஆண் தானே, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த என்னிடம் நான் எந்த பத்திரிகையிலும் வேலை செஞ்சது நான் பேசுகிற போது என் பேச்சை கேட்டாங்க, என்னிடம் அந்த திறமை இருக்கிறதா உணர்ந்தாங்க. முதல்ல உரையாசிரியராக வர்றேன், எந்த பத்திரிகையிலும் பேனா பிடித்து எழுத அனுபவமே இல்லாத என்னை நமது எம்ஜிஆர் ஆசிரியராக்குறாங்க. அதுக்கப்புறம் 2012 உங்கள் கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆக்குனாங்க. ஜெயா பப்ளிகேஷன்ஸுடைய மேனேஜிங் டைரக்டராக என்ன மாற்றினாங்க. அப்படியெல்லாம் அவங்க உயரங்களை கொடுப்பதற்கு ஆண் பெண் பேதம் பார்த்ததே கிடையாதுமா. ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், பெண் மீது ஒரு கரிசனம் உண்டு அவர்களுக்கு. காரணம், இந்த இடத்திற்கு கடந்து வருவதற்கு எத்தனை ஆண்களால் அவர் அலைக்கழிக்கப்பட்டிருப்பார். பெண் தானே என்றதுக்காக எவ்வளோ தூரம் தள்ளி இருப்பாங்க, ஒதுக்கி இருப்பாங்க. முதல்ல வீட்டில் அனுமதி பெறுறது எவ்வளோ சிரமம். ஒரு பெண் ஒரு வீட்டில் அனுமதி பெற்று வெளியே வருவதற்கு எவ்வளோ போராட்டம். ஆக கடுமையான போராட்டங்களை சந்தித்து ஒரு பெண் வருகிறார் என்று சொன்னால் அந்த கடினமான வாழ்க்கை சூழலை அம்மா புரிந்து வைத்த காரணத்தால் அவங்கள கொஞ்சம் கூடுதலாக கருணை காட்டுவாங்க. ஆண்கள் அப்படிலாம் நினைச்சு, அதே சமயம் ஆண்கள் மேல அரசு. இப்போ நான்லாம் இருக்கேன், என்னுடைய திருமண நாள் என்னுடைய பிறந்த நாளை தவிர நான் அம்மாட்ட காலில் விழுந்ததெல்லாம் கிடையாது. எதிர வந்தால் உட்காருங்க சித்திரகுப்தன் உட்காருங்க அப்படின்னு தான் உட்கார வச்சு மிக மரியாதையோடு பேசுவார். அப்போ அந்த விழுகிற பழக்கம் எங்கே அது அங்கே மட்டுமா. இப்போ எனக்கு கேள்விப்பட்ட தவிர இப்போ திமுகவில் கூட உதயநிதி போய் காலில் விழுகிறாங்க, அவரோட சன், அவங்க விரும்புகிறாங்களே இல்லையோ. இருந்தாலும் அந்த காலில் விழுகிறது அப்படின்னாலே அதிமுக அம்மா காலில் விழுகிறது தான். மேலே ஹெலிகாப்டர் பறந்தா கூட இங்கேருந்து கும்பிடுறது, இதெல்லாம் இன்னமும் வந்துகிட்டு இருக்கே. அது தானா வந்ததா அல்லது ஹெலிகாப்டர்ல பறக்கிறோம் கீழே விழுறானா மேல இருந்து இன்னார் விழுறான்னு தெரிய போறது இல்லை. ஆனால் அவர்களுக்கு தெய்வம் போல அவர்கள் கருதுகிறார்கள். அளவு கடந்த பக்தி என்பது கொஞ்சம் பகுத்தறிவை மறைக்கும் தானே. பகுத்தறிவை மீறியதுதான் கடுமையான பக்தி. இது எந்த கட்டாயத்திலும் வந்தது கிடையாது. போதும். இன்னும் சொல்ல போனா அந்த காலில் விழும்போது திட்டுவாங்க, அதை விரும்பவே மாட்டாங்க. காலில் விழுவதை ஒருபோதும் அம்மா விரும்பியது கிடையாது. வெளியே பரப்பப்பட்டது இட்டு கட்டிய பொய்.